ஸ்ட்ரெயிட் கிடையாது, இது வந்து பிரெஞ்ச் கர்வ் வச்சு தான் எடுக்கணும். ஏன்னா இது ஒரு கப்போட பாதி ஷேப், அதனால அந்த கப் ஷேப் தான் அங்க வரணும். பிரின்சஸ் பிளவுஸ் இது உள்ள பேசிக் பிரின்சஸ் பிளவுஸ். ஓகே, பிளவுஸ் வச்சு இந்த பிளவுஸை வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிச்சா? பிரின்சஸ் பிளவுஸ் பிளவுஸ் பேட்டர்னை வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி அழகா சூப்பரா நீங்க இது பண்ணலாம். ட்ரெஸ் பண்ணலாம், குர்த்தி பண்ணலாம், அது நிறைய மாடல்ஸ் பண்ணலாம். இதுல கூட இந்த பிளவுஸ் லெவல் வரைக்கும் கட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த பீஸ்ல வந்து கேதரு அதெல்லாம் கொடுக்கும். இங்க ஒரு கேப் வரும், இங்க ஒரு கேப் வரும். கேப் வந்து நீங்க லைட்டா தனியா பிரிச்சிடலாம். மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, இங்க ஒரு டாட் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து கம்மி பண்ணிடுச்சுன்னா இந்த ஷேப் இங்க வந்துடும். அதுல வந்து இது வராது. இப்போ அது ஃபினிஷ் பண்ண பிறகு பிளவுஸ் எப்படி இருக்கும்? இப்படி ஒரு லைன் மட்டும் தான் வரும் சென்டர்ல. இந்த பேனலை வந்து ஸ்டிச் பண்ணி நீங்க ஜாயின் பண்ண பிறகு ஒரு லைன், ஸ்டிச் லைன் இங்க மட்டும் தான் தெரியும். வந்து 3D கப்பா வரும். இதுதான் மீதி எல்லாமே வந்து பேசிக் பிளவுஸோட அதே டெக்னிக் தான். நீங்க ஈஸியா பண்ணலாம். இப்போ நீங்க பண்றது இது வரைக்கும் பேசிக்ல இருந்து பிரின்சஸும் கட்டோரையும் ஈஸியஸ்ட் மெத்தட் தான். இது உங்களுக்கு ஈஸியா பண்ணலாம். இதோட டஃப் மெத்தட் நிறைய ஃபார்முலா அதெல்லாம் இருக்கு. இப்போ இதாயிடும். இங்க வந்து இந்த டாட் பாதி, இந்த டாட் இருக்கு இல்லையா, அது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம அது வெட்டி கூடாது. அது வந்து இந்த பீஸ் செப்பரேட் பண்ண பிறகு இது வந்து மூடிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். இந்த பேட்டர்ன் நமக்கு தனியா வருது இல்லையா, அப்படியே மடிச்சு சீல். அப்போ வந்து இது வந்து லைட்டா மேலே வரும், க்ளோஸ் பண்ண பிறகு இது மேலே வரும், மீதி வந்து இது வந்து க்ளோஸ் ஆகிடும். இது வந்து ஃபிட்டிங்கா இருக்கும். ஒரே துணியில எதுவுமே இருக்காதுங்க, டாட் எதுவுமே இருக்காது. இது பயாஸ்ங்க சார், அதே சொல்லுங்க சார். இது பயாஸ்ல அது ஸ்ட்ரைட் பீஸ்ங்களா? எதுங்க? இது பேனல் 1 பேனல் 2 கேக்குறோம் சார். பேனல் 1 பேனல் 2 ன்னு சொல்லுங்க சார். இதுவா? ஆமா. இது என்னென்ன கட்னு சொல்லுங்க. இது பேனல் 1, எல்லாமே நான் ஸ்ட்ரைட்டா எடுத்துருவாங்க. பேனல் 1, பேனல் 2. இது வந்து பேப்பர்ல நீங்க பேட்டர்ன் எடுத்துடலாம். அந்த இங்க ஒரு மேல ஒரு 5.5 இன்ச் ஷோல்டர்ல இருந்து 5.5ல இருந்து அதுவும் ஒரு லைன் இதுக்கு மேட்ச். இந்த லைன் வந்து நல்லா அழகா ஒரு கர்வ், நீங்க ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்படி வச்சு உல்டா வச்சு இப்படி வச்சிடலாம். இப்படி வச்சுட்டா ஒரு 70% இந்த கர்வ்ல அழகா ஒரு ஷேப் வரும். மீதி வந்து இது அப்படியே உல்டா பிரிச்சணும். கீழேயும் இதே மாதிரி ஒரு ஷேப். இப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட் 2 மெஷர்மெண்ட் 3 மெஷர்மெண்ட் இருக்கும். ஒன்று வந்து இந்த பாயிண்ட், அதுல இருந்து நீங்க இது கன்ஃபியூஷன் இருக்குன்னா அந்த பக்கம் சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து கன்ஃபியூஷன் இருக்குன்னா நம்ம பஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, என்ன லெங்த்ல இருக்கு டோட்டலா? கச்சா சேர்த்து 10.5, கச்சா விட்டு 10 இன்ச். நீங்க அந்த 10 இன்ச்ல இருந்தே இந்த 3 இன்ச் எடுத்துடலாம். 3.5 இது வரைக்கும் எடுத்துடலாம். இந்த கீழே வந்து இந்த சைடுல இருந்து ஒரு 2 இன்ச், டாப்ல இருந்து 5.5 இன்ச், கச்சாவோட சேர்த்து 5.5. நம்ம பிரின்சஸ் கட் எப்படி கட் பண்ணி செப்பரேட் பண்ணி